பொரியல் எப்படி செய்யலாம், வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து பொருள் போடுவேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு பல் சேர்த்துறேன். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் சேர்க்குறேன். சீரகம் 1/2 டீஸ்பூன். மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் ரொம்ப சின்ன ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போ இது கூட உப்பு சேர்க்குறேன். அடுப்பை சிம்மிலே வச்சு தண்ணி விடாமல் இதை மூடி போட்டுடலாம். திறந்து பார்த்தா அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், ஏன்னா தண்ணி விடாமல் இருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது சிம்மில் வச்சு வதக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அளவுக்கு நுனியில் லைட்டாக கருகிற மாதிரி வரும். இது வந்தப்போ தேங்காய் துருவல் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். கரெக்டாக 1 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.